சிங்கப்பூர் ஒரு மீன்பிடி கிராமத்திலிருந்து உலக புகழ் பெற்ற நகரமாக மாறியது. இதோ சுருக்கமாக 14ஆம் நூற்றாண்டுக்கு முன் சிங்கப்பூர் தெமாசேக் என்று அழைக்கப்பட்டது. பின்னர் ஒரு சுமத்ரான் இளவரசர் ஒரு சிங்கத்தை கண்டு இதற்கு சிங்கபுரம், சிங்க நகரம் என்று பெயர் வந்தது. 14 முதல் 19ஆம் நூற்றாண்டுகளில் சிங்கப்பூர் முதலில் ஸ்ரீவிஜயா பேரரசின் கீழும் பிறகு மஜாபஹித் மற்றும் மாலாக்கா சுல்தானத்தின் கீழும் இருந்தது. 2ஆம் உலகப் போரில் ஜப்பான் சிங்கப்பூரை கைப்பற்றியது. பிறகு சிங்கப்பூர் ஆங்கிலேயரின் கீழ் மீண்டும் வந்தது. 1963இல் மலேசியாவுடன் இணைந்தது. ஆனால் 1965இல் தனிநாடாக பிரிந்தது வந்தது. 1965 இன்று வரை லீ குவான் யூவின் தலைமையில் ஒரு சிறிய நகரமாக இருந்த சிங்கப்பூர் ஒரு உலகளாவிய பொருளாதார மையமாக மாறியது. திறமையான நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாடு, விதிமுறை, பல்துறை கலாச்சாரத்தை பேணுவதில் இது புகழ் பெற்று விளங்கியது. இன்றைய சிங்கப்பூர் வணிகம், நிதி மற்றும் புதுமைகளின் மையமாக திகழ்கிறது. அதே சமயம் அதன் பல்துறை மரபயம் பேணுகிறது. சமரசமில்லா சட்டம், ஒழுங்கு, விதிமுறைகள், மக்கள் நலன், தனிமனித ஒழுக்கம் போன்றவற்றில் சிறந்த தேசமாக இன்று சிங்கப்பூர் விளங்குகிறது. இறுதியாக, நாம் எந்த நாடு சென்றாலும் அந்த நாட்டின் சட்ட திட்டத்தை மதித்து அவர்கள் நம்பிக்கை பாதிக்காத வண்ணம் நாம் நடந்து கொள்ள வேண்டும்.